அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக குரு பகவான் வக்ரகதியில் திரும்புவதால் உச்சம் தரப்போகும் குரு என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அது மட்டுமல்லாது குரு பகவான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றத்தை கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ருணரோக சத்ருஸ்தானம் ஆகிய 6ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று 5ஆம் இடத்தில் டிசம்பர் மாதத்தில் அமரப்போகிறாருங்க. மிக வலுவாக குரு பகவான் பின்னோக்கி நகரும் இந்த அற்புதமான நிகழ்வு வருடத்தில் குரு பகவான் மாற்றத்தை சந்தித்தாலும் கூட 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இது போன்று பின்னோக்கி நகர்கிறார். எனவே இந்த தருணம் நிச்சயமாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு தனாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் உறுதியாகவே கனவு அனைத்தும் பலிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படுகிறார். அதற்கு மிக முக்கிய காரணம் எந்த ஒரு கிரகமும் குரு பகவானை பகை கிரகமாக பார்ப்பதில்லை. அது மட்டுமல்லாது பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் மிக வலுவாக குரு பகவானுடன் எந்த ஒரு கிரகம் இணைந்தாலும் அந்த கிரகமானது பாவத்தன்மையை விலக்கி நன்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் குரு பகவான் இந்த வேளையில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வக்ரம் பெறுவது நிச்சயமாக பெரிய அளவில் குரு பகவானின் அமைப்பை பாதிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே குரு பகவானினுடைய அதிசார பயிற்சியோ அல்லது வக்ரகதியில் பின்னோக்கி நகரக்கூடிய தருணமோ அவருடைய நிலையில் எந்தவிதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தி விடாது, பெரிய அளவில் பாதிப்புகளை உருவாக்காது என்பதால் நிச்சயமாக குரு பகவான் அதிசாரம் பெற்றாலும் கூட உச்சபலம் பெற்ற வளவான அமைப்பில் வலம் வரும் இந்த நேரம் என்பது உறுதியாகவே உங்களுடைய வாழ்வில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தும். ஏனென்றால் குரு நீச்சம் பெறுவதற்கு நேர் எதிராக உச்சபலம் பெற்று அங்கு வக்ரகதியில் திரும்பும் தருணமானது அமைந்திருப்பதால் உறுதியாகவே இந்த வேலை என்பது குரு பகவானின் அமைப்பு என்பது அவருடைய சஞ்சார அமைப்பு மட்டுமல்ல, அவருடைய சுப பார்வையும் பல்வேறு வகையான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நவ கிரகங்களிலே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் மனித வாழ்க்கையை செம்மையாக செதுக்கி கொடுக்கக்கூடிய ஒருவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் ஒன்று சிரமத்தை தரலாம் அல்லது அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கலாங்க. ஆனால் குரு பகவான் மட்டும்தான் சிரமம் ஏற்பட்டாலும் அந்த சிரமத்தை விளக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவினுடைய பார்வை பதியும் போது தலைக்கு வந்தது தலப்பாகையோட போச்சு என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய ஆபத்தாக இருந்தாலும் மிக பெரிய கண்டமாக இருந்தாலும் கூட அவை அனைத்தும் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவேதான் குரு பகவானினுடைய பார்வை இந்த தருணத்தில் அதீத பலத்தை அள்ளி கொடுக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல மொத்தமாக 6 இடங்களை இந்த வக்ரகதியில் வலம் வரக்கூடிய வேளையில் வலுவாக பார்க்க போகிறாருங்க. எனவேதான் மிக சிறப்பான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாக தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது. தனது உச்ச வீட்டில் வலம் வருவதோடு மட்டுமல்லாது அங்கு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கி நகர்கிறார். டிசம்பர் மாதம் உச்ச வீட்டில் இருந்து விலகுகிறாருங்க. அதே சமயம் வக்ர நிவர்த்தி மார்ச் மாதத்தில் பெறுகிறார். இப்படி குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்தாலும் கூட மனித வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் உறுதியாகவே தவிடுபடியாவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைப்பதால் நெருக்கடிகளை தவிர்க்க முடியும். அது மட்டுமல்லாது யாரும் சொல்லாத ரகசியம் என்று
என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பு 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு விசித்திரமான மாறுதலை சந்திக்கிறது. அதிசயமாக நடைபெறும் நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளை எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமல்லாது நீங்கள் எந்த கனவை கண்டாலும் அந்த கனவு மெய்ப்படக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளை குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. உங்களது கனவு பலிக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சபட்ச மாறுதலையும் வளர்ச்சியையும் விரைவாக அதிசாரமாக உச்சம் பெற்று வக்ரம் பெறக்கூடிய இந்த வேளையில் குரு பகவான் அற்புதமாக அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த தருணத்தில் உங்களுடைய கனவு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம், வருமானத்தில் சிக்கல்கள் இருக்கிறது, அதனால் என்னால் லோன் கூட வாங்க முடியவில்லை, இதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும், அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான கலக்கங்களை மனதில் சுமந்திருக்கக்கூடிய சூழலில் இவை அனைத்திற்குமே நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு பகவான். ஏனென்றால் நவ கிரகங்களிலேயே குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருக்கிறார். எனவேதான் அவரை அதிசார இயக்கமோ வக்ர இயக்கமோ பாதிப்பதில்லை. அது மட்டுமல்லாது அவரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் இந்த தருணத்தில் தடைபடாமல் கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது. எனவேதான் சரியாக விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக யாரும் சொல்லாத ரகசியம் என்று சொல்லக்கூடிய வகையில் குரு பகவானினுடைய அமைப்பானது பல ரகசியமான முன்னேற்ற வாய்ப்புகளை உங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலுவாக 5 மற்றும் 6 ஆகிய இடங்களில் வலம் வரப் போகிறார். 2 இடங்களில் சஞ்சரிப்பதோடு மட்டுமல்லாது தனது பார்வையை 6 இடங்களில் பதிக்கிறார். ஜென்மராசி, தனஸ்தானம், 9, 10, 11, 12 என மொத்தமாக 6 இடங்களில் அடுத்த 4 மாதங்களில் குரு பகவானின் பார்வை பதிய போகிறது. அதிலும் கும்பராசிக்காரர்களுக்கு குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பது ஒரு மிக சிறந்த பொக்கிஷமாக பார்க்கப்படுகிறது. குருவின் பார்வை ஜென்மராசிக்கு கிடைப்பதால் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள், நெருக்கடிகள் போன்றவை நிச்சயமாக விலகுவதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் சந்திக்க கூடிய அற்புதமான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் குரு பகவான் ஜென்மராசியை பார்ப்பதால் அவை விலகும். அதோடு மட்டுமல்லாது தனஸ்தானத்தையும் பார்ப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறதுங்க. எனவே நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், சிரமங்கள் அனைத்துமே இந்த தருணத்தில் விலகும். எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. 9ஆம் இடத்தை பார்ப்பதால் 8 திசையிலும் இருந்து நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரப்போகிறது. பாக்கியஸ்தானத்தில் குருவின் பார்வை பதிவது மிக வலுவாக அனைத்திலும் அமோகமான நன்மை என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே உருவாக்குகிறது. அதோடு மட்டுமல்லாது கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. எனவே பல வகையில நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. புதிய தொழில் துவங்குதல், தொழில் ரீதியாக அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்துமே முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறதால் கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். லாபத்தை பார்ப்பதால் சிறு முயற்சி கூட பல மடங்கு லாபத்தை பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை இந்த தருணத்தில் உறுதியாகவே திட்டமிடுதலை காட்டிலும் மிகவும் சிறப்பானதாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே நெருக்கடிகள், சிரமங்கள் முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் இனிமையான தருணமாக உறுதியாகவே அமைவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது கும்பராசிக்காரர்களுக்கு விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தையும் பார்க்கிறாருங்க. வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். சுப விரயம் அதிகரிக்கும். முதலீடு
முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக கைகூட போகிறது. பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் சற்று தாராளமாக கிடைக்கும் இனிமையான தருணமாக அமைகிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியான முறையில் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நினைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த தருணத்தில் உத்தியோக மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் தனலாபம் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக கலைத்துறை, அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் பெயர் புகழ் அதிகரிப்பதோடு செல்வாக்கு உயரம் சிறப்பான தருணமாக அமைய போகிறது. எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிக நுணுக்கமான பல சூட்சமங்களை கற்றுக்கொண்டு செயல்படுவதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணும் அற்புதமான தருணமாக அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ராகவேந்திரா சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே அபரிவிதமாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும்.